குட் மார்னிங் ஆல். என்னோடய பேர் பிரவீனா. நான் அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் முடிச்சிருக்கேன். நான் ஃபஸ்ட்டு குரூப் 1 எக்ஸாம், குரூப் 2 அதெல்லாம் தான் ப்ரிப்பேர் பண்ணலான்ட்டு கொரோனா டைமில் தான் பாஸ் பண்ணேன் 2021. யூடியூப் பார்த்து தான் படித்தேன். ஃபஸ்ட்டு பாலிட்டினாலே என்னன்னு தெரியாத டைம் அது. யூடியூப்பில் சுரேஷ் அகாடமி வீடியோஸில் கனிமுருகன் சார் வீடியோஸ், சுகேஷ் சார் வீடியோஸ் மட்டுமே தான் பார்த்து லோக்சபானா என்னன்லேருந்து பிரியாம்பிள்லாம் என்னன்லேருந்து எல்லாமே அதை பார்த்து தான் கற்றுக்கிட்டேன். அதுக்கப்புறம் என்னால் குரூப் 2 எக்ஸாம்ஸ் டக்குன்னு வந்ததுனால என்னால் கிளியர் பண்ண முடியல. டிஎன்யூஎஸ்ஆர்பி எக்ஸாம் போட்டிருந்தாங்க. சரி, இந்த எக்ஸாம் கிளியர் பண்ணலாம், படிக்கலாம் ஃபஸ்ட்டு அப்படின்ட்டு வீட்டில் ஃபஸ்ட்டு பெர்மிஷன் கேட்டேன். வீட்டில் பொம்பளை பிள்ளை போலீஸ் எக்ஸாம்ஸ் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருந்தாங்க. இருந்தாலும் நான் யூடியூப்லேயும் எல்லா வீடியோஸும் கவர் பண்ணியிருந்தனால, சுரேஷ் அகாடமி வீடியோஸ் கவர் பண்ணியிருந்தனால கிளியர் பண்ணிட்டேன். ஃபஸ்ட்டு எங்கள் அப்பாவுக்கு தெரியாது நான் எக்ஸாம் எழுதுனதே. அம்மா கிட்ட மட்டும் பர்மிஷன் கேட்டுட்டு தான் போய் எக்ஸாம் எழுதினேன். ஒரு வழியாக கிளியர் பண்ண பிறகு அப்பா கிட்ட சொன்னேன். பிரவீனா அவர்களின் தாயை மேடைக்கு வருமானம். அதுக்கப்புறமா ஃபிசிக்கலுக்கு அப்பா காலையிலையும் ஈவினிங்கும் கூட்டிகிட்டு போய் அது ஃபிசிக்கல் ஒரு வழியாக கிளியர் ஆகிடுச்சு. அடுத்து இன்டர்வியூ. வாழ்க்கையில் இன்டர்வியூ அட்டன் பண்ணதே கிடையாது. இன்டர்வியூனால் என்ன ஏதுன்னே தெரியாது. இங்கே கைடன்ஸ் கிளாஸ் ஃபஸ்ட்டு வந்தேன். அப்போது ஒரு ஐடியா கிடச்சிது. இருந்தாலும் ப்ராக்டிக்கலாக எதுவும் தெரியாது இல்லையா. அடுத்து மார்க் இன்டர்வியூ இங்கே அட்டன் பண்ண வந்திருந்தேன். உள்ளே போய் பேர் சொல்லணும், செல்ஃப் இன்ட்ரோ கொடுக்கணும். ஃபுல்லாக பிளாங்க்கு. நம்ம பேர் பிரவீனாவா அப்படிங்கிற யோசிக்கிற அளவுக்கு பிளாங்க் ஆகிடுச்சு. அப்புறம் ஒவ்வொரு இன்டர்வியூ அட்டன் பண்ணும்போதும் கொஞ்சம் கொஞ்சமாக அதோட கை வேறு ஆட்டி பேசக்கூடாது அப்படின்லாம் சொல்லுவாங்க. அந்த இன்டர்வியூ அட்டன் பண்ணதுலேயும் ஓவர் டிசிப்ளின் நம்மளுக்கே வந்துடும். இப்போது நாங்கள் ஏதாவது ஹோட்டல் போனாலும் அங்கே போய் கதவை டமார்னு அடைக்காமல் மெதுவாக நின்று மெதுவாக அடைச்சிட்டு அந்த மாதிரி எல்லாமே இன்டர்வியூ அட்டன் பண்ணதுனால எனக்கு வந்திருந்தது. அங்கே மெயின் இன்டர்வியூ அட்டன் பண்ண போனப்போ உள்ளே உட்கார வச்சுட்டாங்க. எனக்கு கொஞ்சம் கூட அங்கே பயம் இல்லை. உட்காந்து நான் அவங்க கொஷின் கேட்டாங்க, பாசிட்டிவ் நெகட்டிவ் என்ன அந்த மாதிரி ஒவ்வொன்றா கேட்டுட்டு இருந்தாங்க. எல்லாம் சொல்லிட்டேன். அங்கே ஒரு சார் நீங்கள் எத்தனை மார்க் இன்டர்வியூ அட்டன் பண்ணீங்கன்னே கேட்டாங்க. ஐயோ, நம்ம இப்போ சொல்லலாமா கூடாதா அப்படின்னு யோசிச்சு சரி உள்ளதை சொல்லிடுவோன்ட்டு அட்டன் பண்ணேன் சார். ஒரு 2-3 அட்டன் பண்ணேன் அப்படின்னு சொன்னேன். எங்கே அட்டன் பண்ணீங்க அப்படின்னு கேட்டாங்க. இந்த மாதிரி மதுரையில் அட்டன் பண்ணேன் சார் அப்படின்னதும் சரி போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. இன்டர்வியூவில் நான் 9.5 எடுத்தேன் 10க்கு. அதுக்கு கண்டிப்பாக சுரேஷ் அகாடமி காரணம். தேங்க்யூ. எங்கள் அம்மாவுக்கும் ரொம்ப தேங்க்யூ. செல்வி பிரவீனா அவர்களின் அம்மாவை ஓரிரு வார்த்தைகள் பேசுமாறு அன்புடன் கேட்டுக்கொள். எல்லாருக்கும் வணக்கம். என் பொண்ணு ஃபஸ்ட்டு எம்பிபிஎஸ் படிக்கணும் அப்படிங்கிறது தான் அவளோட ஆசை. ஆனால் அதில் மெரிட்டில் வந்தால் மட்டும்தான் நான் சேர்த்து விடுவேன், இல்லைனா சேர்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டேன். ஒரு வழியாக அக்ரிக்கு போனாங்க. இதில் லட்சக்கணக்கில் செலவு பண்ணி படிக்க வைக்கிற அளவுக்கு நம்ம வசதியாக இல்லை அப்படிங்கிறதுனால அக்ரி முடிச்சுட்டு அவள் அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸராக ஆவா அப்படின்னு நினச்சேன். ஆனால் என்னமோ அவளை லைஃப் சப் இன்ஸ்பெக்டராக ஆக்கிடுச்சு. மார்க் இன்டர்வியூ அட்டன் பண்ணுறப்போ நானுமே எல்லா இன்ஸ்டியூட்டுக்கும் கூட உட்காந்துருந்துருக்கேன். அப்போ இங்கே உள்ள ஒரு நாள் மார்க் இன்டர்வியூ அட்டன் பண்ணுறப்போ ஒரு பொண்ணுன்னு தான் நினைக்கிறேன். ஒரு எஸ்ஐ சார் சொன்னாங்க, வந்தவங்கள்லேயே உங்கள் பொண்ணு தான் கொஞ்சம் கான்ஃபிடெண்ட்டாக பேசுனாங்க. பேசிக்கலி அவள் ரொம்ப பயந்து சுபாவம். இப்போ கூட ஸ்டேஜில் ஏறி வளரிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் நான் பின்னாடி நின்னேன். அவளுக்கு தைரியம் வர்றதுக்கு மெயின் ரீசன் சுரேஷ் அகாடமியோட அந்த மார்க் இன்டர்வியூன்னு நான் நினைக்கிறேன். எனக்கும் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வரல, ஸோ பேச வரல. தேங்க்யூ. சுரேஷ் IAS அகாடமி, வெற்றியின் முகவரி.